முதலாவது இந்த தமிழ் சமூகம் ஒன்றை புரிந்து கொள்ளும். மொழி என்பது ஒரு அறிவல்ல. மொழி என்பது ஒரு தொடர்பாடல் ஊடகமே தவிர அது அறிவல்ல. அப்படி ஆங்கிலம் தெரிஞ்சா இங்க லண்டன் நகர வீதிகளில் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் எல்லாம் நல்ல ஆங்கிலம் பேசுறான். அவனெல்லாம் அறிவாளி இல்லை. அதை நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டாம். இல்ல ஏன் இந்த இப்படியான ஒரு மனநிலை எந்த காலத்துக்கு பின்னர் தமிழ் சமூகத்திடம் அதிகரிக்கின்றது? அதற்கு என்ன உளவியல் ரீதியாக அதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அதாவது உளவியல் ரீதியாக இந்த போராட்ட அதாவது இந்த தமிழ் தாய்மொழி கல்வி இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் பலருக்கு ஆங்கிலம் தெரியாது. அதனால இந்த ஆங்கிலத்தில் பேசுவோர்களை கண்டு இவர்களுக்கு பயமாக இருந்தேன்டா அவர் ஆங்கிலத்தில் பேசினா இவர் தன்னுடைய தாய் சிங்களத்தில் அல்லது தமிழில் பேசுகின்ற போது இவர்கள் தங்களை தரக்குறைவாக தாங்களே நினைத்து கொண்டார்கள். இந்த 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 பிரச்சனைக்கு நாங்கள் தீர்வு காண முடியும். உலகளாவிய அதாவது உலகத்தை திரும்பி வந்து பார்க்க வேணும். அங்க யாழ்ப்பாணத்துல குண்டாஞ்சட்டிக்கு குதிரை ஓடிக்கொண்டு அல்லது மட்டக்கிளப்புல குதிரை ஓடிக்கொண்டு வன்னியில குதிரை ஓடிக்கொண்டு இருந்து கொண்டு இந்த ஆங்கிலம் தெரியாத என்று பின்னோக்கி நிற்கக்கூடாது. ஆங்கிலம் தெரியாத பலர் அதாவது இந்த இன்று நாடாளுமன்றத்தில் இருக்கிற பலரும் அன்று வன்னியில செஞ்சிலுவை சங்கத்தில் வேலை செய்வதற்காக வந்தபோது அவர் குறிப்பிட்ட பொறுப்பாளர்களை சொன்னது எனக்கு ஆங்கிலம் தெரியாது, நான் போகவில்லை என்று. ஆனால் அந்த நேரம் சொல்லப்பட்டது உங்களுக்கே நாங்களே நீங்கள் தமிழில் கதைங்க மிச்சமெல்லாம் நடக்கும் என்று. இன்று அவர் வளர்ந்து தமிழருடைய தலைமைத்துவ நிலைமைக்கு வந்திருக்கிறார். இதெல்லாம் உதாரணங்கள், இதெல்லாம் நான் என் கண்முன்னே கண்ட சாட்சியங்கள். ஆகவே இங்கே நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்றால் ஒரு மொழி தெரிந்தவர் வீராதி வீரனும் இல்லை, சூராதி சூரனும் இல்லை. அவர் ஒரு தொடர்பாடலுக்கு உரியவரே தவிர ஒரு தரகரா செயற்படலாமே தவிர அவரால் அறிவுபூர்வமாக செயற்பட முடியாது. அறிவு இருக்க வேண்டும். அரசியல் அறிவு இருந்தால்தான் தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கான வியூகங்களை அமைக்க முடியும். அதை விடுத்து மொழியை வைத்துக் கொண்டு எதையுமே செய்ய முடியாது. அறிவுதான் முக்கியம். இந்த உலகம் அறிவின்பால் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதை முதல் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணி சம்பந்தனோடு பயணித்தது, மாவையோடு பயணித்தது என்று சுமந்திரனுக்கு அந்த ஆளுமை இருக்கின்றது. ஆங்கிலம் இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. இவரால் எதையாவது சாதிக்க முடிந்ததா? இதே நபர் புதிய ஒரு அரசியல் ஜாப்பு வரும் என்றார். அது வராட்டி நான் பதவி விலகுவேன் என்று சொன்னார். அவர் பதவியும் விலகையில, ஜாப்பும் வரையில, எதுவும் நடக்க இல்லை. இதே போல இதே நபர் சொன்னார் போர்க்குற்ற விசாரணை முடிந்து விட்டோம் சொன்னார். அதுவும் யாழ்ப்பாணத்தில் வீரசிங்கம் மண்டபத்தில் 2 பேராசிரியர்கள் முன்னிலையிலே சொன்னார். அவர்களுக்கு 2 பேப்பரை தூக்கி போட்டார். அதாவது குற்றம் நடந்ததா என்று ஆராயப்படுகின்ற ஒரு அறிக்கை தான் அது. அந்த அறிக்கையைத்தான் இவர் விசாரணை முடிந்து விட்டு சொன்னார். அப்ப இப்படி பொய்களை சொல்லுவதும் அல்லது அவருக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம். இல்லைன்னா அவர் சட்டத்தரணிக்கு எல்லாம் தெரியும் இல்லை தானே, சிலர் அது கூட தெரியாம இருந்திருக்கலாம். நான் அப்படித்தான் பார்க்கிறேன். இந்த பல பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லா வேலையும் சொல்லுவார்கள். ஆனால் தங்கட பிரச்சனை என்றால் அவர்களுக்கு வழி சொல்ல தெரியாம இருக்கும். எல்லாம் அறிவில் உள்ள குறைபாடுகள். இந்த குறைபாடுகள் அவர்களுக்கும் இருக்கும். ஊடறுப்பு நிகழ்ச்சியில்